நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. இந்த மாதிரியான நிகழ்வுகளை எடுத்து போடும்போது இது பார்க்கறதோட மட்டும் விட்டுடாதீங்க. பாட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெயினா அவங்களுக்கு மேலும் மேலும் ஊக்கத்தை கொடுங்க. இன்னும் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு அவங்களுக்கு ஆர்வம் வரும். அதுக்கு உங்களுடைய எல்லாருடைய அன்பும் தேவை. நன்றி. அந்த சித்தர்கள் கூடு விட்டு கூடு பாயறதுன்றது இந்த நிலை தானா சாமி? அது வேற. கூடு விட்டு இப்ப திருமூலர் கைலாயத்திலிருந்து அவங்க 4 பேர் வராங்க. நந்தியின் அருள் பெற்ற 4 4 பேர் இறைவங்கிட்ட உபதேசம் வாங்கி இந்த உலகத்துக்கு வராங்க. வரும்போது 2 பேர் வடநாட்டு போயிடுறாங்க. பதஞ்சலியும் வேகபாதர்ன்றோம். தமிழ்நாட்டில் திருமூலரும் சிவமாமுனின்றவரும் 2 பேர் இங்கே தமிழ்நாட்டிலே நின்றுட்டாங்க. அப்போது திருமூலர் வந்துக்கினே இருக்கும்போது ஒரு மூலன்றவன் மாடு மேய்ச்சின்னு இருக்கான். அவனுக்கு ஏதோ வம்பு ஆகி போய் அவன் செத்து போயிட்டான். ஆனால் அந்த மாடுங்கள்லாம் என்ன பண்ணுது, அந்த பொணத்தை சுற்றி அழுதுக்குன்னு நிற்கிது, வீட்டுக்கு போகல. அப்போ திருமூலர் பார்க்குறாரு, என்னடா இது மாடு மனுஷன் செத்து போய்க்கிறான், இந்த மாடெல்லாம் அவனை சுற்றி அழுதுன்னுக்குது. அப்போ இந்த மாடுங்க வீடு போய் சேரணுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, இவர் என்ன பண்ணார், இவருடைய கூட்டை பிரிச்சுட்டு அந்த மூலனுடைய கூட்டில் இவர் உயிரை புகுத்திக்கின்னு மூலனாய் போய் மாட்டெல்லாம் ஓட்டி போய் அந்தந்த வீட்டில் சேர்த்துட்டார். மூலனுடைய பொண்டாட்டி என்ன பண்ணுறா, நம்ம வீட்டுக்காரர் தான் வந்துக்கிறேன்னு ஓடிடுறான். அப்போ திருமூலர் சொல்லுமா, நான் இல்லை, இது மாதிரி உன் கனவை இறந்துட்டு இருந்தார், இந்த மாடுங்கள்லாம் அழுத்துக்கின்னு இருந்தது, இந்த மாடை ஓட்டின்னு வரணுன்றதுக்காக என் உடலை வச்சுட்டு அவர் உடலுக்குள்ளே புகுந்து வந்தேன். இப்போ போய் நான் என் உடலை தேடணும் அப்படின்னு போய் தேடும்போது இவர் உடல் கிடைக்கல. அப்போது சொல்கிறாரு, இறைவனுடைய கட்டளை பொழுது மூலனுடைய உடலில் புகுந்து நான் இந்த உலகத்தில் வாழணும்னுட்டு, அதனால் என்னுடைய உடலை இறைவன் மறைச்சிட்டான் பொழுது அப்படின்னு திருமூலராக இருந்து கும்பகோணத்தில் 3000 வருஷம் இருந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு பாடலை எழுதுறாரு. அதுதான் கூடு விட்டு கூடு பாயிற நிலை. இது மனுஷனுக்கெல்லாம் சாத்தியம் இல்லை. மனுஷன் கூடு விட்டு கூடு பாய்ஞ்சோன்னா டெய்லி 4 வீட்டில் பூந்துட்டு வந்துடுவோம். இப்போ தோன்றின் மறையும் மறைந்தன தோன்றும் என மாறாத கோட்பாடு பற்றியும் வெறுப்பான ஓப்பாம் வெறுப்பு என்ற சித்தர் பழமொழி பற்றி நீங்கள் சொல்லுங்க ஐயா. எதெல்லாம் மறைஞ்சதோ அதெல்லாம் பிறந்துக்கினே இருக்கும். எதெல்லாம் பிறந்ததோ அதெல்லாம் செத்துக்கினே இருக்கும். எதெல்லாம் நம்ம சாப்பிட்டோமோ அதெல்லாம் நம்மள சாப்பிடுவோம். நம்மள சாப்பிட்டதெல்லாம் நம்ம சாப்பிடுவோம். இது பட்டினத்தாரனுடைய பாடல். தோன்றின மறையும் மறைந்தன தோன்றும் சிறுத்தனை பெருக்கும் பெருத்தனை சிறுக்கும் அப்படின்னு பட்டினத்தாத்த வரிசையாக சொல்லுவாங்க. இந்த வாழ்க்கையில என்னடா கண்ட நீ கடவுளை தவிர வேற எதுவும் நிச்சயம் இல்லைடா அப்படின்றது சொல்லுவாங்க. அதனால எல்லாமே ஒரு நாள் மறையும், எல்லாமே ஒரு நாள் தோன்றும். ஆனால் இந்த தோன்றி இருக்கிற காலத்திலேயே இறைவனை பிடிக்கணும். இதை ஒரு அழகாக சொல்லுவார், வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல் கெடுமன். இவன் என்ன சொல்கிறான், ஒரு பஸ்ஸில் ஏறிக்கினா கேட்டு எங்கன்னா இடிப்பியா எங்கன்னா கவுத்துடியான்னு கேட்டு இது நடக்கிற காரியமாக இருக்கு. இதை சொல்கிறதுக்கு திருவள்ளுவரை ஓணும், நமக்கு தெரியாத இது. அவ்வளோ பெரிய மேதை தேவையில்லை. அவர் என்ன சொல்கிறாரு, நீ பிறந்தது நிஜம் இந்த உலகத்தில், இதை யாரும் பொய்யின்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் நீ பிறந்தது மட்டும் நிஜம் இல்லை, போகிறதும் நிஜம்தான். ஏன்னா உன் தாத்தா போய்க்குது, உன் ஆயா போய்க்குது, உங்கள் அப்பா போய்க்குது, எல்லாம் போய்க்கிறாங்க, நீயும் போய் தான் ஆகணும். இந்த 2க்கும் நடுவில் கடவுளை பிடி. இல்லைன்னா வெங்காப்பாருக்கிட்ட நெருப்பு காட்டினா எப்படி பற்றிக்கும், அந்த மாதிரி வீணாக போடுவேன் அப்படின்றது சொல்கிறார். வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன், எரின்னா வைக்க எரிமுன் வைத்தது போல் கெடும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். சரி, வரதுக்கு முன்னே காப்பாற்றிக்கினா நான் என்ன சாமி ஆவேன்? அப்போ சொல்கிறார், மலர் மீசை ஏகினால் மானடி சேர்ந்தார், நிலமிசை ஏகினால் நீடு. அந்த மாதிரியான நிலையை ஒன்று உருவாக்கிங்கன்னா காலம் முன்னை பற்றி பேசுண்டார். இப்போ வள்ளுவர் போய் 2200 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ 2200 வருஷமாக எத்தனை பணக்காரன், எத்தனை ராஜா, எத்தனை யாரை பற்றி அது பேசுகிறோமா? திருவள்ளுவரை பற்றி பேசுகிறோம். ஏன்னா எவன் ஒருத்தன் சோறு இல்லாத உலகத்துக்கு உண்மையை சொன்னான்னா அவனை பற்றி உலகம் பேசிக்கிட்டே தான் இருக்கும். எவன் ஒருத்தன் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தான்னா அவன் கூடயே மறைச்சிடும் இல்லையா? அதனால் தன்னை அறியறதுக்கு வழி தேடுங்க, தன்னை ஆராயுங்க. நம்ம இருக்க போகிற எத்தனை நாளோ தெரியாது.
அந்த நாளுக்குள்ள இறைவனை பிடிக்கணுன்ற ஒரு நம்பிக்கையோடு பயணம் பண்ணுவோம். அதுக்கு பாதை யோகம் மட்டும்தான். யோகத்தால் மட்டும்தான் அடைய முடியும், வேறு எதாலையும் போட முடியாது. மூச்சு பயிற்சி ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா நீ அதால் தானே அம்மா வயிற்றுலேருந்து வெளியே வந்த, இல்லைன்னா அம்மா வீட்டில் செத்து போயிருப்பேன், கர்ப்பத்திலே செத்து போயிருப்பேம்மா. மூச்சின்னு ஒன்று இல்லைன்னா கர்ப்பத்திலே செத்து போயிருப்பேன். அந்த மூச்சு இருந்தால் தான் நெகிண்டி வந்து வெளியே விழுந்தேன். அந்த மூச்சை பிடிச்சிருந்தா இறைவனி அடையணும். அதை விட்டுப்பட்டு கோயில் குளம் அங்கே இங்கே திடீர்த்தால கடவுள் அடையவே முடியாது. அதை ஏமாத்தின்னு ஒன்றா இருக்கலாம். சொல்லு எது வேணும் உனக்கு, அதை தேர்ந்தெடுத்துக்கோ. நீ சொல்கிறாரு, வாழ்க்கை பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேரார் அப்படின்ட்டார். வாழ்க்கை பெருங்கடல், அது என்ன என் வாழ்க்கை பெருங்கடல்? வாழ்க்கைன்றது ஒரு பெருங்கடலா? ஏன் குளம் இல்லையா, அது கிணறு இல்லையா, குட்டை இல்லையா அப்படின்னா முடிவில்லாதது கடல் இல்லையா? கடலுன்னு ஒன்று இல்லைன்னா காற்றுன்னு ஒன்று கிடையாது உலகத்தில். கடலுன்னு ஒன்று இல்லைன்னா குடிக்க தண்ணி கிடைக்காது. அப்போ கடலால் தான் இதெல்லாம் கட்சின்னு இருக்குது. அந்த வயிறுன்ற கடலால் தான் நமக்கு மூச்சு கிடைக்குது, பேச்சு கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது. ஆனால் இங்கேயே ஓடி இருந்தீங்கன்னா மூச்சு கடவுளை அடைய முடியாது. இதை மடைமாறின்ற திருமூலர் இதை வேறு திசையில் மாற்றி போட்டு கடவுளை அடைஞ்சிடுவார். அதனால சொல்கிற வாழ்க்கை பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேரார். அப்படி அதுவும் கடவுள்கிட்ட போகவே முடியாதுடா, அதை மாற்றி செய்கிறோம் கடவுள்கிட்ட போயிட்டு வந்தான்ற திருமூலர். இப்படியெல்லாம் இருக்குதும்மா, அவ்வளோ சிக்கல் இருக்குது. சுய கட்டுப்பாடு என்ன சார்? சுய கட்டுப்பாடு அப்படின்னு சுய கட்டுப்பாடு இப்போ நான் பேசினுங்கிறேன், இவங்களாம் கேட்டுனுங்கிறாங்க. இது சுய கட்டுப்பாடு. நானும் பேசிக்கிறேன், அவங்களும் பேசினேன்டா. இந்த மாதிரி உலகத்தில் இப்படி தான் வாழணும். மனுஷன் கோடு போட்டு வாழணும். ஒரு மாடு எங்கே ஒன்றா மேயலாம், எப்படி ஒன்றா இருக்கலாம், ஏன்னா அது ஒரு மாடு. ஆனால் மனுஷன் தன்னோட இன்பத்துக்காக எதை ஒன்றா பண்ணுவேன், யாரை ஒன்றா ஏமாற்றுவேன்னு சொல்லி போகாமல் தனக்கு ஒரு சந்தோஷம்னாலும் அதுவும் ஒரு நியாயமான நிலையில் வரணும் அப்படின்னு ஒழுக்கமாக வாழ்ந்தால் அதுதான் சுய கட்டுப்பாடு. இந்த ஒழுக்கத்தை மீறினவங்க சுய கட்டுப்பாடை வாழலை. புரியுதா? பாவ புண்ணியமே இங்கேருந்து தான் தொடங்குது. எப்படி ஒன்றா வாழலாம், என் சந்தோஷத்துக்காக நான் 10 பேரோட கெடுக்கலாம் அப்படின்னு யாரெல்லாம் போகிறானோ அவன் தான் பாவம் முட்டி சுமக்க போகிறான். அப்போ ஒழுக்கத்தோடு வாழ்ந்தால், சுய கட்டுப்பாடோடு வாழ்ந்தால் அவன் பாவத்தை பற்றி பயப்பட வேண்டியதே இல்லை. புரியுதா? இந்த கட்டுப்பாடு இருக்கிறவன் இறைவனுக்கு அவனுக்கு துணையாக வருவான். அவனுக்கு யாரோட சப்போர்ட்டும் தேவையில்லை. ஏன்னா ஒழுக்கமாக இருக்கிறவன் இந்த உலகம் என்ன சொல்லுன்னா, பிழைக்க தெரியாத ஆளு பாடிடுவான், நல்லா ஏமாற்றி பிழைப்பான். வா அவர் எவ்வளோ உஷாருங்கன்னுவான், யாரையா ஏமாத்துறதுல உஷாருன்னுவான். ஒழுக்கமாக வாழணும், பிழைக்க தெரியாதுன்னுவான். இது இந்த உலகத்தோட நியதி. அதுவே முதல் லாஜிக்கே தப்பு. ஒருத்தன் வாழணும்னு வாழ்ந்தால் ஒழுக்கமாக தான் வாழணும். உழைக்கணும்னு வாழ்ந்தால் 1000 பேரை ஏமாற்றி வாழலாம். வாழ்ந்தவனுக்கு அவனோட வாழ்நாளே அதுக்கான பரிசு காத்திருப்பான். உழைச்சவனுக்கு அவனோட முடிவில் அதுக்கான பரிசை இறைவன் கொடுப்பான். அவனோட மரணமே அதை காட்டி கொடுத்துரும். இவன் வாழ்ந்தானா உழைச்சானான்றது அந்த மரணத்தோட கடைசி நாளில் தெரிஞ்சிடும். ஊருக்கே காட்டி கொடுப்பான். புரியுதா? பாடுகின்ற பொருள் எல்லாம் பதியே ஆகும். பாடுகின்ற பொருள் எல்லாம் பதியே ஆகும். பதியில் நிற்கும் அச்சரம் அகாரமாகும். நாடுகின்ற பரமனது ஓங்காரமாகும். நலம் பெரிய பசுதானே உகாரமாகும். நீடுகின்ற சுழுமுனை தாரையாகும். நிறைந்ததோர் இடகலையே நாதவிந்தாம். ஊடுகின்ற ஓங்காரம் வித்தையாகும். ஒளியான அரியெழுத்தை ஊனிப்பாரேன். ஐயா, இந்த ஒளியான அரியெழுத்தை ஊனிப்பாரேன். அரியெழுத்துன்னு என்ன? இது வரைக்கும் வராத ஒரு விஷயந்தான் அந்த அறிவு. ஏற்கனவே உள்ளே இருக்கிறது அறிவு கிடையாது. அது இந்த உடல் சார்ந்த இன்பத்தை போகிறது உதவும், இறை ஞானத்தை அடையணும். அப்படி அதுதான் அவர் சொல்ல வர்றார். உகாரம்னா உடல்ன்றார் ஃபஸ்ட்டு. ஏன்னா உகாரம்னா இந்த உலக பொருள் மாதிரி பஞ்சபூதத்தினால இந்த உடம்பை உகாரம்வாங்க. அப்போ அகாரம் நான் வந்து மூச்சு தான் அகாரம். இந்த உடலும் உயிரும் சேர்ந்து இயங்குது. அது எங்கே போய் இயங்குனா அறிவானது வரும். அதுதான் அவங்க சொல்ல வரோம். புரியுதா? கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த விதையை நான் தெரிஞ்சுக்கணும். அடுத்து என்ன சொல்ல வர்றேன்? பதியில் நிற்கும் அச்சரம் அகாரமாகும். பதி என்னும் அச்சரம் அகாரம். அதுதான் சொல்லுது. அகாரம் மூலியமாக தான். அகாரம்னா சந்திரகலசம். அகாரம்னா நான் மேல்நிலைக்கு போகணும், இறைவனை அடையணும், என்ன நான் யாருன்னு உணரும்னா இந்த மூச்சு மேல்நிலையில் சந்திரகலையில் ஓடணும்.
அதுதான் அகாரம். அதான் எட்டினோடு இரண்டு அறிந்தில்லாத எனையே ஏற்றினை பட்டி மண்டபம் ஏற்றினே மாணிக்க வாசகரே சிவபெருமானுக்கு முன்னாடி கதறாரு. எப்பா எனக்கு 8ன்னா என்னன்னு தெரியாது, 2ன்னா என்னன்னு தெரியாது, என்னை கூட்டணும் வந்து இவ்வளோ பெரிய இடத்துல உட்கார வச்சேப்பா அப்படின்னு மாணிக்க வாசகரை இறைவனுக்கு முன்னாடி அழுதாரு. அகாரம் உகாரம் என்னன்னா இந்த 8ம் 2ம் தான் அகாரம் உகாரம் அல்ல. இந்த 2ம் ஒன்று சேர்ந்து 10ன்ற ஒரு இடையத்தை தொடணும். தொடக்கூடிய வித்தையை தெரிஞ்சிருக்கணும். சொன்னால் சொன்ன மாதிரி நிற்கணும். அப்படி போனால் அங்கே நமக்கு அறிவானது உதயமாகும். அப்போ அறிவாக இருக்கிற ஒரு பொருளை உணரணும்னா முதல்ல நான் அறிவுள்ள பொருளை ஆகணும். அறிவுள்ள ஒரு பொருளுக்கு இந்த பொருளை பற்றியும் அவசியம் கிடையாது, மனசை பற்றியும் கவலை கிடையாது. அது இந்த ரெண்டுத்தையும் விட்டுட்டு சுயத்தில் நிற்கும். சுயம் என்ன அர்த்தம்? சித்தம் தெளிந்து அது சிவமாக நிற்கும். அதுதான் நான் சொல்ல வரேன். அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை. உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக, நல்லது தெரியணும், நல்லதை தெரிஞ்சுக்கணும், ஒரு புனிதமான செயலை செய்துன்னு இருக்கிறாங்க. இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்கள், அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது அவங்கள இன்னும் மேலும் மேலும் ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.